இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்கிறது. ஒரு நிரந்தரமான ஸ்தலம், நிரந்தரமான ஒரு குடியிருப்பு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய இரட்சகரும் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அங்கே இருந்து இந்த பூமிக்கு வந்து அவரோடு கூட நாம் வாழ்வதற்கும் குடியிருப்பதற்கும் நம்மை அழைத்து கொண்டு செல்ல ஆயத்தமாயிருக்கிறார். எனவே அந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து இந்த உலகத்தில் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நாம் தளர விட்டு விடக்கூடாது. எனவே இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து வந்து என்னையும் அந்த இடத்தில் அவரோடு கூட சேர்த்து குடியிருக்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.